திமுகவோட ஒரு பேர் ஆளுமை அப்படின்னு திமுகவினர் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த செந்தில் பாலாஜி இந்த வழக்குக்காக பிஜேபிக்கு எவ்வளவு தூது விட்டு பார்த்தார். தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவி எனக்கு கொடுங்க, நான் தமிழ்நாட்டுக்கு உண்டான மொத்த செலவையும் பாத்துக்கிறேன், என் மேல உள்ள வழக்கை வாபஸ் வாங்கி விட்டு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பொறுப்பை எனக்கு கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், கட்சியை வளர்த்துக்கிறேன், தீர்த்துக்கிறேன் விட்டாரு. அப்பா நீ எப்பேற்பட்ட டுபா கூறுங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீ ஏற்கனவே 5 கட்சி அமாவாசை 6ஆவதா இங்க வந்துட்டு இங்க என்ன வேலை பார்ப்பேன்னு எங்களுக்கு தெரியும், தம்பி கிளம்புப்பா காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருந்தது. கேஸ்லாம் நாங்க பாத்துக்கிறோம், ஆனா நீ கட்சியெல்லாம் சேர வேணாம், திமுக உள்ள இருந்துகிட்டே சில வேலையை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா செந்தில் பாலாஜி அதையும் தாண்டி ஒரு புது ரூட் அப்படிங்கறத எடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, கரூர் கள நிலவரம் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு தோல்வி இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன தெரியுங்களா சொல்றாங்க, செந்தில் பாலாஜி பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ணுவாரு, இப்ப எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தாங்கன்னா செந்தில் பாலாஜி 1000 ரூபாய் கொடுப்பாரு, மடுத்த நாள் அந்த 1000 ரூபாய் செந்தில் பாலாஜி கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க 500 ரூபாய் மறுபடியும் கொடுப்பாங்க. ஆனா நாளைக்கு ஓட்டுனா இன்னைக்கு விடிய காலையில செந்தில் பாலாஜி தன்னோட ஆட்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லுவாரு. அது என்ன கொடுக்க போறாரு, எதுக்காக வர சொன்னாருன்னு செந்தில் பாலாஜி கூட இருக்கிறவங்களுக்கே தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு பொருள், அது கொலுசோ விளக்கோ ஏதாவது ஒரு பட்டு புடவையோ இப்படி கொடுத்து அன்னைக்கு விடிய காலையில தான் திமுக ஊப்பிங்களுக்கே தெரியுமா, இந்தா இதை கொண்டு போய் வீட்டு வீடா ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுவாராம். இந்த தேர்தல் பூத்து துறகிற நேரத்துல எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, மோசமான ஆளுங்க அந்த ஆளு, அதெல்லாம் ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னாங்க. ஆனா அதையும் தாண்டி செந்தில் பாலாஜிக்கு தோல்வி அப்படிங்கிறது தெரிய வந்ததாலதான் இப்ப கோவை பக்கம் போய் கடை வரிக்கலான்னு சுத்திட்டு இருந்தார். இப்ப கோவையிலயும் நம்ம கடையில வியாபாரம் ஓடாது, நம்ம ஸ்கிரீனு கிழிஞ்சு போவோம், அங்க போய் படத்தை காட்ட முடியாது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால செந்தில் பாலாஜி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நாம திமுகவுக்கு செலவு பண்ணியும் நமக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல, நாம ஜெயிக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு, இவங்க ஆண்டு கிழிக்கிற லட்சணத்துக்கு நம்ம என்ன தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் ஓட்டு கிடைக்காது போது, அப்படியே கிடைச்சு ஆட்சியே அமைஞ்சாலும் நாம அமைச்சராக முடியாது. இந்த ஜாப் ராக்கெட் கேஸ்ல 2000க்கும் மேற்பட்ட சாட்சிகளை போட்டிருக்கோம், இந்த கேஸ் ஆயுசுக்கு விசாரிச்சு முடிக்கவே முடியாது. அப்ப இந்த கேஸ் விசாரணை முடிவடையாம நம்ம அமைச்சரா ஆகவே முடியாது, திரும்பவே திமுக ஜெயிச்சாலும் நம்ம அமைச்சராக முடியாது இந்த கேஸ் முடியாம. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேஸ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கவும் விட்டுறாது. அப்ப நம்ம சம்பாதிச்ச காசெல்லாம் செலவு பண்ணிட்டு நாம வெறும் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி செல்லல, வேற என்ன பண்ணலாம், சரி விடு.